7th Max second term chapter 4 geometry ல exercise 4.1 ல first sum பார்க்கலாம். first sum என்ன கொடுத்துருக்குன்னா can 30 degree 60 degree and 90 degree be a angle of triangle 3 degree கொடுத்துருக்காங்க. இது வந்து angle of triangleன்னு கேட்டிருக்காங்க. first என்ன given angle 3 angle கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிடுவோம். given angle 30 degree 60 degree and 90 degree 3 degree கொடுத்துருக்காங்க. sum of the angle, அதாவது sum of the angle வந்து 180 வந்தால் அது triangle. சரிங்களா? அப்போ இது sum of the angle போடுறோம். $30 plus 60 degree plus 90 degree. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 30 degree 90 degree 90 degree 90 degree ஆட் பண்ணால் 180 degree. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து எஸ் திஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்போ தேர்ஃபோர் எஸ் தீஸ் ஆங்கிள்ஸ் form a triangle. The answer. At the second sum என்ன கொடுத்துருக்காங்க, can you draw a triangle with 25 degree 65 degree and 80 degree as a angles. இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வந்தால் அது இந்த ட்ரையாங்கிள் வரைய முடியும். அப்படி 180 வரலன்னா ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இப்போ செகண்ட் சம் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம். கிவன் ஆங்கிள் $25 degree, 65 degree and 80 degree. sum of அதே மாதிரி sum of the angle equal to 25 plus 65 plus 80 angle. சரிங்களா? ஃபஸ்ட்டு 25 கூட 65 ஆட் பண்ணுறோம். 0 மீதி 1 3 வரும். இங்கே வந்து 9 வரும். சரிங்களா? 9 கூட 90 டிகிரி வருது. அது திருப்பி அது கூட நம்ம ஒரு 80 டிகிரி ஆட் பண்ணால் 170 வருது. அப்போது திஸ் இஸ் நாட் ஆட் பண்ணால் 180 வரல. அப்போது 170 டிகிரி நாட் வந்து 180 டிகிரி வந்தால் தான் அது ட்ரையாங்கிள். அப்போது we cannot draw triangle. இப்போ ஆன்சர் எப்படி எழுதுறோம்னா therefore we cannot draw a triangle with this angle. இந்த ஆங்கிளை வச்சு நம்ம வரைய முடியாது, ட்ரையாங்கிள் வரைய முடியாது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.